அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் சுவாதி நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் ஆல்ரெடி முன்னாடி 2 பதிவுகள் பார்த்தோம். அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்றதையும் பார்த்தோம். அதே மாதிரி நட்சத்திர பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருக்காங்கன்ற பலன்களை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இந்த பதிவில் அந்த நட்சத்திரத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா. இந்த நட்சத்திரமானது மகாலட்சுமி அம்சமாக கருதப்படுறது ஒன்று. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த நட்சத்திரத்தில் மகாவிஷ்ணு தன்னுடைய 10 அவதாரங்களில் ஒன்றான நரசிம்மர் அவதாரம் எடுத்தார் இல்லைங்களா. அவர் அவதரித்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த சுவாதி நட்சத்திரம் தாங்க. ஏன்னா அதனால தான் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களை சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா இந்த நரசிம்ம பிரகல்லாதன் கதை எல்லாருக்குமே தெரியும். இரண்யன் பிரகல்லாதன் கதை. அவர் பிரகல்லாதன் மகாவிஷ்ணுவோட பக்தராக இருப்பார். இது இரண்யன் அவர் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் தன்னுடைய பேர் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லச்சு தன் பிள்ளையே தனக்கு எதிராக இருக்காதனால பல கொடுமைகள்லாம் செய்வார். அதெல்லாம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தப்போ பெருமாள் பார்த்துட்ருப்பார். ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவரே இரண்யன் உன்னுடைய பெருமாள் இந்த இதில் இருப்பானா அதில் இருப்பானான்றது ஒரு வாக்குவாதம் பெரிய இதில் போயிட்டதுனால அப்போ அவர் இது தாங்க முடியாது. அவரே நரசிம்மர் தூண்லேருந்து ஒரு எல்லா தூண்லேருந்து அவர் பிரகல்லாதன் சரித்திரம் முடிந்த கதை எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே போல் தான் இவர்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணுமோ அந்தளவுக்கு பொறுமையாக இருப்பாங்க. ஒரு கட்டத்தை மீறிச்சு அப்படின்னா இவர்களுடைய விஸ்வரூபம் எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இது இந்த சுவாதி நட்சத்திரோட சிறப்புகளாகும். அது மட்டும் இல்லாத இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பூமிக்கு நம்மளுக்கு ஒளி தர்றது பார்த்திங்க அப்படின்னா சூரிய பகவான். அந்த சூரிய பகவானோட ஒளி டைரெக்டாக நம்ம மேலே பட்டுது அப்படின்னா அது நம்மளால் அந்த உஷ்ணம் தாங்க முடியாது. இது எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த சூரிய பகவானை சுற்றி ஒரு லேயர் ஒன்று இருக்கும். ஓசோன் லேயர். இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம சமீப காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் வெயில்கள் அதிகமாக இருக்குது. ஓசோனில் ஓட்டை விழுந்துருச்சு. அதனால் வெயில்கள் தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே சொல்லியிருக்கோம், கேள்வியும் பட்டிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ வெயில் பார்த்திங்கன்னா முன்ன இருக்கிறத பல டெம்பரேச்சர் அதிகமாக வருது. ஸோ இந்த ஒளியை அதை பதமாக குளிர்ச்சியாக தர்றது யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த சுவாதி நட்சத்திரம் தாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு குளிர்மையான கிரகம் இந்த நட்சத்திரமானது. அது மட்டும் இல்லாத இந்த சூரிய பகவான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேஷ ராசியில் உச்சமாகறார் எல்லாருக்குமே தெரியும். அதே சூரிய பகவான் இந்த துலா ராசியில் தான் நீச்சமாகறதும் அதான். அவர் நீச்சமாகிற நட்சத்திரமாக பார்த்திங்க அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரம் தாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சிறப்பு மிக்கது இந்த சுவாதி நட்சத்திரம் குளுமையாக இருக்குது. அதனாலே பார்த்திங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு தந்தைக்கும் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சுமூக உறவுன்றது ஓரளவுக்கு இருக்காது, சரியாக இருக்காது. கொஞ்சம் ஏறும் புதிரமாக தான் இருப்பார்கள். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு நடுத்தர வயதில் தந்தையை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறையவே இருக்குது. ஒரு சில தந்தையை இழந்திருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இது இந்த சுவாதி நட்சத்திர சிறப்புகள் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த சுவாதி நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு துலா ராசியில் வரும். இந்த துலா ராசி பார்த்திங்க அப்படின்னா காலபுருஷனுக்கு 7வது ராசி. ஓகேங்களா. இந்த 7வது ராசி இந்த நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு பகவானோட நட்சத்திரம். இந்த ராசி சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசியில் உச்சம் பெற ராசி. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே மகாலட்சுமி அம்சமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது ஒரு வழக்கு. அதனால் இவங்க இருக்கிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா செல்வ வளம் அதிகமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாத இந்த நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் 4ஆம் பாதம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மீன ராசியிலே வரும். இந்த மீன ராசியில் தான் சுக்கிரன் உச்சனாவது. அது பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கலத்திரக்காரனாக அமைய சுக்கிர பகவான் தான். ஸோ அதனால் அதுவும் இல்லாத இந்த மகாலட்சுமி வாசம் செய்கிற இடமும் பார்த்திங்கன்னா பார்க்கடலில் பெருமாளோட பாதத்தாண்டை இருக்கிறதுனால அங்கே இருக்கிறது இங்கே மகாலட்சுமி அம்சம். அதனாலே பார்த்திங்க அப்படின்னா இந்த சுவாதி நட்சத்திரத்தில் ஆண்களை விட பெண்கள் அதிக திறமைசாலிகள்
அதிக பாக்கியசாலிகள் சொல்லலாம். இவர்களை வந்து கணவனாக அடைய இவர்களை வந்து மனைவியை அடைய கணவர்கள் வந்து அதிமிக்க அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவாதி நட்சத்திரம் இந்த 4ஆம் பாத பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்வ வளம் மிக்கவர்கள் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? இவர்கள் எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல வந்து செல்வம் வந்து வளர்ச்சி பெற்றுட்டே இருக்கும். அந்த அவங்க இருக்கிற இடத்துல வந்து பணப்பிரச்சனை எதுவுமே இருக்காது. மகாலட்சுமி வாசம் செய்கிற இடம், மகாலட்சுமி வீடு தங்கா இடம்னு போது சொல்லலாம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா, பெண்கள் வந்து திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி தந்தை கூட இருக்கிறதா தந்தையோட கை ஓங்கி இருக்கும், செல்வ வளம் எல்லாம் நல்லா ரிச்சாகவே இருப்பாங்க. அதே அந்த பெண்ணை வந்து அவங்க திருமணம் பண்ணி கொடுத்தோடனே கணவன் வீட்டில் வந்தோடனே அந்த செல்வ வளம் வந்து அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர். ஏன்னா அந்த லக்ஷ்மி வந்து அந்த வீட்டை விட்டு வந்து இந்த வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு போயிடுது இல்லையா? ஸோ அதனால் வந்து அங்கே தான் வந்து அவங்களுடைய பிறந்த வீட்டை விட புகுந்த வீட்டில் வந்து அந்த செல்வ வளம் வந்து அதிகமாக வந்து வளர்ச்சி மிக்கதாக காணும். அதே போல் தான் வந்து இந்த சுவாதி நட்சத்திர ஆண்கள் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வந்துட்டு கல்யாணமான உடனே தான் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த லைஃப் அப்படி தான் வந்து அவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும், ஜொலிப்பாங்க, நல்ல மேலே வருவாங்க. ஸோ இது வந்து இந்த சுவாதி நட்சத்திரம் ஆண்களுக்கானது. பெண்களுக்கு சொல்லவே வேணாம். நம்ம சொன்ன மாதிரி எதில் இருந்தாலும் வந்து அவங்க எங்கே இருக்காங்க அங்கே தான் வந்து வாசம் செய்கிற இடம்னா செல்வ வளம் கை வங்கியே நிற்கும். அது மட்டும் இல்லாத இந்த சுவாதி நட்சத்திர பெண்களுக்கு வந்து ஆண்கள் வந்து கட்டுப்பட்டவர்களாக இருப்பாங்க. இவர்கள் சொல்லே மந்திரம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு திறமையானவர்கள் வந்து இந்த சுவாதி நட்சத்திர பெண்கள் ஆகுங்க. இன்னொரு சிறப்பு அப்படின்னால சுவாதி நட்சத்திரம் எதுவாக வந்து பார்த்திங்கன்னா பவளத்தை தான் நம்ம வந்து முத்து தான் நம்ம சொல்லுவோம். சுவாதி முக்தின்னு சொல்லிட்டு தெலுங்குலேயே வந்து ஒரு இது பழமொழி கூட இருக்கும். இந்த சுவாதி முக்தியம் அப்படின்றது என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த சுவாதி நட்சத்திரம் வந்து ஏன்னா திரைக்கடல் முத்து வந்து எங்கள் கடலில் ஆழ்கடலில் தான் எடுப்பாங்க. ஸோ அந்த ஆழ்கடல் எடுக்குச்சு இந்த சுவாதி அன்னைக்கு எடுக்கிற அந்த முத்து வந்து பார்த்திங்கன்னா விலை உயர்ந்ததாக இருக்கும். அதிக பலம் பொருந்திய நன்மைகள் விளையக்கூடிய இதுவாக இருக்கும். அதனால் தான் நீங்கள் முத்து மாலையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முத்து மாலைகள் வந்து விலை ஏற்றத்தோடு அதிகமாக இருக்கும். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான காரணம் வந்து இதுதான். சுவாதியில் வந்த முத்துக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு பவர் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த அதே மாதிரி தான் வந்து இந்த முத்து மாலையை போடுறத வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய மனசு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். அதுக்கு தான் வந்து உஷ்ணமாக இருக்கிறவங்களது முத்து மாலை போட சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். அதனால் பெண்கள் வந்து சுவாதி நட்சத்திர பெண்கள் முத்து மாலை அணியறதை வந்து மேலும் அவங்களுக்கு பாக்கியம் மாங்கல்ய பாக்கியம் அதிகரிக்க செய்யுங்க. அதில் கூட வந்து பவளத்தையும் சேர்த்து இது பண்ணாங்க அப்படின்னா செல்வ வளம் எல்லாமே வந்து நிறையவே வந்து உங்கள் சிறப்புகள் சீர்மிகு சிறப்புகள் மிக்க வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. இது வந்து இந்த சுவாதி நட்சத்திரோட சிறப்புக்கள்லாம் இதெல்லாம் ஆகும். இப்போ இவங்களுக்கு நன்மை தரும் நட்சத்திரங்கள் அதெல்லாம் என்ன அப்படின்றது இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். சரிங்களா? இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு நன்மை தரும் நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து விசாகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு புரட்டாதி, இந்த 2 நட்சத்திரங்கள், அதுக்கப்புறம் புனர்பூசம். இந்த 3 நட்சத்திரம் வந்து இவங்களுக்கு நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் தாங்க. அது மட்டும் இல்லாத இவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விசாகம், புரட்டாதி, புனர்பூசம், அது மட்டும் இல்லாத மிருகசீஷம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சித்திரை, அவிட்டம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பரணி, பூரம், பூராடம், இந்த நட்சத்திரத்தில் வந்து வாழ்க்கை துணை அமைஞ்சது அப்படின்னா இவர்கள் வந்து வெற்றி பெற்றவர்கள் தாங்க. வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து ஜெயிக்க பிறந்தவர்கள் தான். வாழ்க்கை அமோகமாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும், என்றைக்குமே வந்து இவங்களுக்கு ஜெயந்தான். அதே மாதிரி இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வீடு, வண்டி, வாகனம் எதாவது வாங்குகிறாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் வாங்குறது மேலும் சிறப்புகள் சரியுங்க. அதே மாதிரி இவர்கள் வந்து தொழில்கள் செய்கிறாங்க அப்படின்னா என்ன மாதிரி தொழில்கள் செய்யலாம்? நம்ம இன்னும் என்ன சொன்னால் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவர்கள் வந்து இந்த தொழில் தான் செய்வாங்க, சொந்தமாக தான் தொழில்கள் செய்வாங்கன்ற. இவங்க சொந்தமாக தொழில்கள் செய்கிறாங்க அப்படின்றப்ப வந்து லேடிஸ் கார்மெண்ட்ஸ், ஆபரணங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி இதில் காஸ்மெட்டிக்ஸு, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸு, ஃபேஷன் டிசைனர்ஸு, கேட்ரிங், உணவு பிரியர்கள், அதில் கேட்ரிங் இவங்க செய்யலாம். அதேமாதிரி வந்து கான்ட்ராக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இதுமாதிரி தரகு இது மாதிரிலாம், அந்த மாதிரி இதெல்லாம் இவங்க வந்து சிகிச்சையை வந்து அவங்க நல்ல லெவலில் ஜெயிப்பாங்க. அதேமாதிரி வந்து இந்த மரைன் இண்டஸ்ட்ரிஸ் தேவைப்பட்ட பொருட்கள், இந்த வெளியூர் இதுக்கெல்லாம் வந்து இது ஏஜென்ட்ஸ்லாம் அனுப்புகிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தூதரக பணிகள், அந்த மாதிரி இதெல்லாம் இவங்க சிகிச்சை வந்து இவர்கள் வந்து வெற்றிகள் நிறைய கிடைக்குங்க. இந்த தொழில்கள் இவங்க செய்கிறாங்க அப்படின்னா இதுக்கு ஏற்ற நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பரணி,
பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தை எடுத்து செய்து மேலும் வெற்றிகள் பன்மடங்கு அரைக்கும். இந்த நட்சத்திரத்தை செய்கிற எந்த ஒரு காரியம் வந்து இவர்களுக்கு ரெட்டிப்பாகவே அமையுங்க. அந்த ஒரு சிறப்பு வந்து இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கான இருக்குது. ஓகேங்களா? இவர்களுக்கு வந்து இப்போ நோய்கள் என்று எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டோம். இவங்களுக்கு வந்து இருதய நோய், ரத்த அழுத்தம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது நீரிழிவு நோய் வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சில பேருக்கு பேக் பெயின் அந்த மாதிரி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவர்கள் வந்து வாழ்வில் வெற்றி பெற வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நரசிம்மர் வரத்துக்கு வெற்றிகள் நிறைய உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாத இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கான பரிகார ஸ்தலங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சென்னையிலேயே இருக்குங்க. சென்னையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமணம் கிராமம் சித்தர்காடுன்றது இல்லை, சித்துக்காடு தான் சித்தர்கள் வந்த காடு தான் வந்து சித்துக்காடுன்னு மாதிரி சித்துக்காடு இருக்குது. இது சென்னையில் வந்து பூந்தமல்லியிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவாலயம் இருக்குங்க. தாத்ரீஸ்வரர்னு பேர். பிரசன்ன குந்தலாம்பிகை சமேத தாத்ரீஸ்வரர்னு பேர். இந்த தாத்ரீஸ்வரர் கோயில் தான் வந்து இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு ஏற்ற சென்னையில் இருக்க பரிகார ஸ்தலங்கள். இதுக்கு மற்ற ஸ்தலங்களும் இருக்குது. என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு பிள்ளையார்பட்டியில் வந்து மருதீஸ்வரர் ஆலயம் இருக்குது. அதுவும் வந்து இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு இருக்குது. மேலும் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கான ஸ்தலங்கள் பரிகார ஸ்தலங்கள் சொன்னால் மருத மரம் எங்கெல்லாம் இருக்கோ, ஏன்னா ஸ்தல விருட்சம் வந்து உங்களுக்கு சுவாதி நட்சத்திர விருட்சம் வந்து பார்த்திங்கன்னா மருத மரம். இந்த மருத மரங்கள்லாம் இருக்கிற எந்த சிவாலயங்களில் இருக்கோ அதெல்லாமே வந்து இவங்களுக்கு ஏற்ற பரிகார ஸ்தலங்களாக இருக்குதுங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த சுவாதி நட்சத்திரோட சிறப்புகள் இருக்குது. இவர்கள் வந்து வாழ்வில் வெற்றி பெற எல்லா வளம் எல்லாம் மருதீஸ்வரன் சிவபெருமானை வெற்றிகள் கிடைக்கும் என்று சொல்லி இந்த தலைப்பை தொட முடிக்கிறோம். அடுத்த தலைப்பு வேறொரு நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.